ಇದು ಜಟಕ ಬಂಡಿ ವಿಧಿ ಅಲೆದಾಡಿಸುವ ಬಂಡಿ. வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா. ஹுப்ளி தார்வாடில் ஒரு பரபரப்பான நியூஸ் பரவிட்டுருக்கு. ஏப்ரல் மாதம் 13 சண்டே ஈவினிங் 5:30 இருக்கும். ரொம்ப பரபரப்பான ஒரு கிரிக்கெட் மேட்ச் போயிட்டுருக்கு. மும்பைஸ் அண்ட் ராயல் சேலஞ்ச் வர்சஸ். ஸோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் போயிட்டுருக்கு. மக்கள் எல்லாருமே அதில் பிஸியாக இருந்தாங்க. ஹுப்ளி ஃபுல்லாகவே காலியாக இருந்த ஒரு தருணம். இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் அரங்கேறி இருக்குது. உடனே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்கவுண்டர் சவுண்டு, துப்பாக்கி சவுண்டு கேட்டிருக்கு. பரபரப்பான ஒரு நியூஸு. மக்கள் எல்லாம் திரும்பி பார்த்தாங்க, என்னப்பா இங்கே துப்பாக்கி சவுண்டு கேட்குதுன்னு. ப்ரெஸ்ஸிலேருந்து மக்கள்லேருந்து எல்லாம் ஓடி வராங்க, பரபரப்பாக பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு என்கவுண்டர் நடக்கப்பட்டிருக்கு. அந்த என்கவுண்டர் எப்படி நடக்கப்பட்டதுன்னு பார்த்தா, அந்த கைதியை வீட்டுக்கு கூட்டு போய் என்கொயரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. என்கொயரி பண்ணும்போது அந்த இடத்துல தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான் அக்யூஸ்டு. ஸோ கார் மேலெல்லாம் பாறைக்கல்லாம் தூக்கி போட்டிருக்கிறான். கல்லெல்லாம் உடைச்சி கண்ணாடியெல்லாம் உடைச்சி தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். போலீஸ் வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, கேட்கவும் மாட்டேன்றான். சப் இன்ஸ்பெக்டர் அன்னபூர்ணா வார்னிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, வேண்டாம் நான் ஷூட் பண்ணனா உன் உயிர் போயிடும், மரியாதையாக சரண்டர் ஆகிடுன்னு வார்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் கேட்கவே இல்லை. மறுபடியும் அந்த காரை நோக்கி ஷூட் பண்ணியிருக்கிறாங்க அன்னபூர்ணா. அப்பயும் அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஃபைனலாக என்கவுண்டர் பண்ணுறாங்க. என்கவுண்டர் பண்ணோடனே அவன் இறந்தும் போயிடுறான். ஏன் என்கவுண்டர் பண்ணீங்க, எப்படி என்கவுண்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் என்ன இருக்குது, எப்படி நீங்கள் என்கவுண்டர் பண்ணீங்கன்னு ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான ப்ரெஷரு, கமிஷனர் சைட்லேருந்து ப்ரெஷரு, கட்சி ரீதியான ப்ரெஷரு, ஹுப்ளி தார்வாடு மக்கள் எல்லாமே பரபரப்பாக இருக்கிற இந்த தருணத்தில் அவனை எப்படியாவது தூக்கு தண்டனை கொடுக்கணும், அவனை நீங்கள் பொதுமக்கள் முன்னாடி ஷூட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. சிங்கம் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹுப்ளி ஃபுல்லாக பேசப்பட்டு இருக்கு. என்ன நடந்தது ஆக்சுவலி, அந்த குற்றவாளியை எதுக்கு என்கவுண்டர் பண்ணாங்க, எதனால் அவருக்கு இந்த அளவுக்கு ஹுப்ளி தார்வாடு மக்கள் எல்லாமே இந்த அளவுக்கு கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு சோஷியல் மீடியா நியூஸ் எல்லாம் இந்த அளவுக்கு ஹைப் ஆனது காரணம் என்ன அப்படின்னு, இந்த பிரச்சனைக்கு காரணம் யார், இந்த கம்ப்ளைண்ட்டோட ஃபுல் டீட்டெயில் என்ன. ஹுப்ளியில் இருக்கக்கூடிய அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 10-10:30 மணிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, 5 வயசு பெண் குழந்தை மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பெண் அழுதுட்டு கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட். அவங்களோட சொந்த ஊர் கொப்லா. ஸோ இவங்க ஹுப்ளியில் அவங்க அப்பா பெயிண்ட் வேலை பண்ணுறாரு, அம்மா வீட்டு வேலை செஞ்சு தான் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு தருணம். இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் அந்த 5 வயசு குழந்தை. அந்த குழந்தையோட ஃபோட்டோவோ பேரோ நான் வெளிவிட விரும்பலை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சம்பவம் உங்கள் மனசை கண்டிப்பாக உழுக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தை இருக்குது. நம்ம எப்படி ஜாகிரதையாக பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு போகும்போதாகட்டும், கடைங்களுக்கு போகும்போதாகட்டும், ஷாப்பிங்குகளுக்கு போகும்போதாகட்டும், சினிமாவுக்கு போகும்போதாகட்டும், பார்க்குக்கு போகும்போதாகட்டும், வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டை லாக் போட்டிருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி ஆடிட்டு இருக்கும் போதாகட்டும், நம்ம எவ்வளோ ஜாகிரதையாக நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கணுன்றது இந்த வீடியோ ஒரு முன் உதாரணமாக இருக்கும். பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நம்ம 5 வயசு குழந்தையும் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ வீட்டு வேலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி பார்லர்லேயும் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா 2 குழந்தைங்க காப்பாற்றணும். அப்பா வந்து பெயிண்டரு, ஸோ அம்மா அந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் கிடைச்சி இந்த வீட்டு வேலையெல்லாம் பண்ணி எங்கெல்லாம் என்னென்ன சின்ன சின்ன வேலை கிடைக்குதோ இந்த வேலையெல்லாம் பண்ணி தன்னோட குழந்தையை காப்பாற்றுற. ஸோ அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேறு வசதி இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே போனாலும் எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் குழந்தைய கையோடு கூப்பிட்டு போயிடுவாங்க அந்த வீட்டு வேலை செய்கிற அம்மா. ஸோ வீட்டு வேலை பண்ணிட்டு இருந்த அம்மா ஒரு 10:30 மணி இருக்கும், ஒரு 10 மணி இருக்கும், வெளியே வந்து பார்க்குறாங்க குழந்தைய காணோம். குழந்தைய காணான உடனே வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, தெரு ஃபுல்லாக தேடுறாங்க. வெளியே இருந்த இந்த வெஜிடபிள் விற்கிறவங்க, ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போய் விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தைய மாயமான முறையில் காணாமல் போயிருக்கு. எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரிய வருது. உடனே இவங்க ஃபேமிலிக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. 10:30 மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மீண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டு பதிவு செய்கிறாங்க. அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஹுப்ளி அசோக் நகரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் போகுது, இந்த மாதிரி எங்கள் பொண்ணு காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஒரு தருணத்தில் பொதுமக்கள் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வயசு குழந்தை எப்படி காணாமல் போச்சு, எங்கே போனாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம். ஒரு 5 வயசு பிஞ்சு குழந்தை காணாமல் போயிருக்குன்னு எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கும் இல்லைங்களா? அந்த வருத்தத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த ஏரியா மக்களே வந்து ஒரு மாதிரி ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்ட இன்ஸ்பெக்டர் அன்னபூர்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நிறைய விதத்தில் இவங்க வந்து 2-3 கான்ஸ்டபிள் அமைச்சு அந்த ஏரியாவெல்லாம் தேட வச்சுருக்கிறாங்க. எங்கேயும் சரியாக கிடைக்கல. இவங்களோட அக்யூஸ் லிஸ்ட்லலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, எதுலேயும் சரியாக தெம்படலை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவி கேமராவை வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த சிசிடிவி கேமரா அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஆப்போசிட் வீட்டில் இருந்து அந்த கேமரா ஃபோக்கஸ் ஆகிருக்கு. அந்த சிசிடிவி கேமரா அந்த சிசிடிவி கேமராவை எடுத்து பார்த்துருக்குறாங்க. ஸோ இந்த தருணத்தில் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தால் என்ன நடந்ததுன்னு நம்ம யாரையும் தேடி போக தேவையில்ல, நம்ம சிசிடிவி கேமராவே நம்மளுக்கு பதில் கொடுத்துரும். இதுக்காக தான் சிசிடிவி கேமரா ஒவ்வொரு வீட்லையும் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சிசிடிவி கேமராவில் யாரோ தனிப்பட்ட ஒரு நபர், ஒரு மர்மமான நபர் அந்த காம்பவுண்டு முன்னாடி வந்து போயிட்டுருக்கிறாரு. ஏதோ டென்ஷனில் வந்து போயிட்டுருக்கிறாரு. ஒரு தருணத்தில் என்ன பண்ண, அந்த கேட்டுக்கிட்ட போயிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, சும்மா ஏதோ கேஷுவலாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஏதோ அந்த குழந்தைங்க பிஞ்சு குழந்தை நாலு நம்ம ஆசை வார்த்தையாக பேசினா குழந்தைங்க வந்து பாசமாயிடுவாங்க இல்லையா? உடனே என்ன பண்ணுறாரு, அந்த காம்பவுண்டு பக்கம் வா அப்படின்னு சொல்கிறாரு. காம்பவுண்டு பக்கம் வந்த உடனே அந்த குழந்தைய வெளியே தூக்கிட்டு இடுப்பு மேலே வச்சுக்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. தூக்கிட்டு உடனே அந்த கார் பக்கத்தில் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்திருக்கிறாரு அந்த அக்யூஸ்டு. உடனே போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு செய்த பிறகு இந்த சிசிடிவியை பார்க்குறாங்க. உடனே அங்கே இங்கேன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பொதுமக்களும் எல்லாருக்கும் இந்த சிசிடிவி கேமராவில் முகம் ரெக்கக்னைஸ் ஆகிடுச்சுன்னா போதும், அதை பேஸ் பண்ணி ஈஸியாக அக்யூஸ்டை பிடிச்சிடலாம். உடனே ஒரு பக்கம் இதை சர்க்குலேஷன் பண்ணுறாங்க ஃபோட்டோவை, இன்னொரு பக்கம் போலீஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல பொதுமக்களே முன்ன வந்து அந்த சிசிடிவியில் இருந்த மாதிரியே அந்த ஜாக்கெட் போட்டுக்கிட்டு மெலிசா ஸ்லிம்மாக எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஒரு மர்மமான ஒரு நபர் எங்கள் கையில் கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது. உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அந்த அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவனை என்கொயரி பண்ணி பார்த்தா அவன் தான் அந்த குழந்தையை கடத்தினவன் அப்படின்னு அங்கே உறுதி செய்யப்படுது. ஸோ அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவன் அங்கேருந்து தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஷெட்டில், அந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாய்லெட் இருந்திருக்கு. அந்த டாய்லெட்டில் அந்த குழந்தை மர்ம உறுப்பில் பிளட்டு வடிஞ்சிருக்கு. போகிற வழியில் அந்த குழந்தையும் இறந்து போச்சு. எப்படா உங்களுக்கு மனசு வருது? இந்த மாதிரி 5 வயசு குழந்தைகிட்ட என்னடா கிடைக்க போகுது? 5 வயசு குழந்தைகிட்ட என்னங்க கிடைக்க போகுது? அந்த குழந்தைய கொதறி வச்சிருக்கிறான். ஸோ அந்த குழந்தையும் எடுத்துட்டாங்க, அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த போலீஸ். இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ எக்கச்சக்கமான ரேப் அண்ட் மர்டர் வந்து நடந்துட்டுருக்கு. நீங்கள் கல்கத்தா இஷ்யூவை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ஸ்கூலில் பாலியல் வன்கொடுமை, காலேஜில் பாலியல் வன்கொடுமை, ரோட்டில் நடந்து போகிற பெண்களையும் விட்டு வைக்கிறதில்ல, வயசான கிழவிங்களையும் விட்டு வைக்கிறதில்ல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரேப் அண்ட் மர்டர் வந்து தமிழ்நாட்டில் அரங்கேறிட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இந்த பிரச்சனை இருக்குது. எஸ்பெஷலி இந்தியா ஃபுல்லாக இந்த ரேப்பு வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதை தடுக்கவும் முடியல. நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு இருக்கிறோம், தயவு செய்து ரேப் பண்ணுறவனை ஷூட் பண்ணுங்க, இல்லைனா தூக்கில் தொங்க விடுங்க அப்படின்ட்டு தான் பொதுமக்கள் எல்லாருமே ரிக்வெஸ்ட் வைக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும்
அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்க வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒரு பிஞ்சு குழந்தைய எப்படி இவனுங்க அரக்கணுங்களா இல்லை ஒரு தாய் வயிற்றுல தான் இவனுங்க பிறந்தானுங்களான்றது கூட தெரியல. அந்த அளவுக்கு இந்த பிஞ்சு குழந்தைய குதறி வச்சிருக்கு இந்த சொறி நாய். ஸோ இதை பார்த்த பொதுமக்கள், உப்ளியில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று இந்த 5 வயசு குழந்தைய ரேப் பண்ணவனா உயிரோட விடாதீங்க, அவனை எப்படியாவது ஷூட் பண்ணுங்க, இல்லைன்னா தூக்கு தண்டனை கொடுங்க, இல்லை உங்களால் முடியலையா எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் அவங்கள பிசுக்கி அவங்கள நாங்கள் கொலை பண்ணுறோம் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் போராட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உப்ளியில் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. ஸோ எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்களே அந்த அக்யூஸ்டை, அவனை என்கொயரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவன் யார், எந்த ஊருக்காரன், எங்கேருந்து வந்தான், அவனோட ஆதார் கார்டு அட்ரஸ் என்ன, அவன் எங்கே வேலை செய்துட்ருக்கிறான், எந்த ஊருக்காரன்னு, இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கிறாங்க சப் இன்ஸ்பெக்டர் அன்னபூர்ணா. ஸோ அந்த என்கொயரி பண்ணி பார்க்கும்போது அந்த நபர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீகார்லேருந்து வந்த ஒரு நபர். பீகார்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், தமிழ்நாடு ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், கரூர் ஆகட்டும், இல்லை உப்ளி தார்வாட் ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், கேரளாவாகட்டும், இல்லை ஆந்திராவாகட்டும், நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பார்த்துக்கிட்டாலும் நார்த்திலிருந்து வந்து வேலை செய்கிறவங்க தான் அதிகமான பர்சனாக இப்போ நம்ம பார்க்கப்படுது. இவங்களால தான் அதிக கிரைமும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சொறி நாய்களால் தான் இங்கே கிரைம் நடக்கப்படுது. நார்த்திலிருந்து வரக்கூடிய இவங்கெல்லாம் வந்து ஹைடெக் முறையில் ஸ்டே பண்ணுறதில்ல, ஏதாவது ஒரு ஸ்லம் ஏரியாவில் ஒரு 2000க்கு 3000க்கு வீடு கிடைச்சிடுது. அது மட்டும் இல்லை, கார்மெண்ட்ஸில் வந்து வேலை பண்ணுறாங்க, ஹோட்டலில் வேலை பண்ணுறாங்க, கூலி வேலை செய்கிறாங்க, கட்டடம் கட்டுற வேலைக்கு போகிறாங்க, கம்பி வேலைக்கு போகிறாங்க, எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போகிறாங்க, பிளம்பர் வேலைக்கு போகிறாங்க, கார் டிரைவர் வேலைக்கு போகிறாங்க. இவங்க இருக்காத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது இன்னைக்கு, சரிங்களா? டாப் டு பாட்டம் வரைக்கும் இவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. நார்த்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலையும் அதிகமான பர்சன்டேஜ் எத்தனை பேர் இங்கே வேலை பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி உப்ளியில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபோசிஸ் ஹப் அங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 900 எம்ப்ளாயி டைரெக்டாக வேலை பண்ணுறாங்க, 100 எம்ப்ளாயி இன்டைரக்டாக வேலை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, டெக்ஸஸ் எல்லாம் அங்கே அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ உப்ளி வந்து ஒரு மெயின் ஹப்ன்றதுனால அந்த சிட்டியில் மேஜரான பீப்புள் வந்து நார்த்தில் இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுது உப்ளி தார்வாடு. ஸோ இந்த நார்த்திலிருந்து வர எம்ப்ளாயிஸுங்களை எத்தனை பேர் நீங்கள் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க, அவங்களோட டேட்டாஸை வந்து எப்படி செக் பண்ணுறீங்க? எஸ்பெஷலி நார்த்திலேருந்து வரவங்க கிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இது எல்லாமே வெரிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லை, அவங்க நார்த்திலிருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் என்ஓசி சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும். அவங்க ஸ்டேட்லேருந்து பஞ்சாயத்து தலைவரோ யாரோ ஒருத்தர் லெட்ரு கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி எங்கள் ஊரை சார்ந்தவங்க, இவங்க மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து தலைவர் யாராவது ஒரு லெட்ரு கொடுத்துருக்கணும். இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லெட்ரு வாங்கினா தான் முழுமையாக இவங்களை எந்த ஒரு ஸ்டேட்லேயும் வேலைக்கு சேர்க்கணும். ஆனால் எத்தனை பேர் இந்த ப்ரொசஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. எடுத்துக்கிற காரணம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 25,000 30,000 சம்பளம் கொடுக்கணும், நார்த்திலிருந்து வரவனுக்கு நான் வெறும் 10,000 12,000 கொடுத்தா போதும், ரூம் தங்கறதுக்கு ரூம் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக இவங்க நிறைய ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஓனர்ஸுங்க, பெரிய பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க, இந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க, நிறைய கூலி வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறவங்க, இவங்க எல்லாருமே தன்னோட சுய லாபத்துக்காக நீங்கள் நார்த்திலேருந்து வர மக்களை வேலைக்கு எடுத்துக்கிறீங்க. ஆனால் அவங்களால எத்தனை பொதுமக்களுக்கு தமிழ்நாட்டிலே ஆகட்டும், கர்நாடகாவிலே ஆகட்டும், ஆந்திராவிலே ஆகட்டும், கேரளாவிலே ஆகட்டும் எத்தனை பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் கற்பழிக்கப்படுறாங்க, எத்தனை குழந்தைங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க, எத்தனை பேர் வந்து கொலை செய்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். ஸோ இந்த அக்யூஸ்டை என்கொயரி பண்ணும்போது இவன் பீகார்லேருந்து வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை சண்டை போட்டுக்கிட்டு தான் உப்ளிக்கு வந்திருக்கிறான். இவன் ஒருத்தர் இந்த கேஸில் இன்வால்மெண்ட் ஆயிருக்கிறானா, இல்லை வேற யாராவது இவன் கூட இன்வால்மெண்ட் ஆயிருக்கிறானா அப்படின்னு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அன்னபூர்ணா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தரோ ரிப்போர்ட்டா. ஃபைனலி இன்வெஸ்டிகேஷனில் இவர் எங்கே தங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, தாரி ஹாலா அப்படின்ற உப்ளியில் ஒரு இடம், அந்த இடத்துல இவர் தங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த அக்யூஸ்டை கூப்பிட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த போலீஸு, ஒரு இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டர் அன்னபூர்ணா, அப்புறமா கூட ஒரு 3-4 கான்ஸ்டபிள், ஒரு போலீஸ் வேனை கூப்பிட்டுக்கிட்டு
அந்த தாரிஹாலா அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவங்க போகிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்தது இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் இங்கே நடந்த சம்பவம் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து அந்த இடத்துல இந்த என்கவுண்டர் இந்த விஷயம்லாம் நடந்த பிறகு போலீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்படுதுன்னா, police and run away from the police custody. In the process, he has damaged the police vehicle also and assaulted. It stones at police staff also, police officer also. Meanwhile, one of our PSIs, PSI Annapurna, she has opened fire in the air to prevent the accused from escaping from the police custody and further assaulting the police officers and staff. And also she has fired 2 rounds on the accused. One has hit. ஸோ அதுக்காக இன்ட்ராகேஷன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்தோன்னு ஹுப்ளி தார்வாடு கமிஷனர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஜான் ஜபராஜை வந்து இது வந்து பாட்டை வச்சுக்கிறேன். இப்போ இதை நான் சொல்கிறத அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொல்கிறத ஒரு விஷயம் அடுத்த வீடியோவில் பேசப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த வீடியோ, இந்த வீடியோ பார்க்கும்போது இல்லை நீங்கள் எண்டில் பார்க்கும்போதும் இப்போ நான் பேசின இந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் அடுத்த வீடியோக்காக கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு விரும்புவீங்க. ஜான் ஜபராஜ் எப்படி கைது செய்யப்பட்டார், இன்னும் எத்தனை பெண்கள் கூட இவர் தொடர்பு வச்சிருந்தார், இதை சார்ந்த நிறைய போதகர்கள் வந்து இன்னைக்கு ஜான் ஜபராஜை பற்றி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை பற்றி குற்றம் சொல்லாதீங்க, அவர் தெரிஞ்சு செய்தாரோ தெரியாமல் செய்தாரோ கர்த்தர் பார்த்துக்குவார், கோர்ட்டு பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் உள்ளுக்குள்ளேயே பண்ணுறதுக்கு அவர் எதுவும் சமூக சேவை செய்யலை. ஒரு பெண் பாலியல் செக்ஷுவல் தூண்டுதல் வந்து ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு பெண் செக்ஷுவல் தூண்டுதலை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரு மனைவி இருந்து அதுக்கு டைவர்ஸ் கொடுக்காம இவர் ஒரு மேரேஜும் பண்ணியிருக்கிறாரு. அந்த மேரேஜ் முறையாக நடக்கலை, டைவர்ஸ் கொடுத்துட்டு தான் ஒரு மேரேஜை பண்ணணும். அதை வந்து முறையாக செய்யாமல் 2வது பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு சின்ன சின்ன பொண்ணுக்கிட்ட சிலும்பு வேலையெல்லாம் பண்ணி, அது மட்டும் இல்லை இன்னொரு கள்ளக்காதலி கூட தொடர்பில் இந்த கள்ளக்காதலி மூலியமாக தான் மூணார்க்கில் வந்து கோயம்புத்தூர் போலீஸாரால் வந்து இவர் கைது செய்யப்பட்டார். சரிங்களா? ஒரு தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இவரே வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில் சீன்றதுக்கு ஆரம்பித்தார். பாலியல் வன்கொடுமை வேற, பாலியல் சீண்டுதல் வேற, பாலியல் கொடுமை வேற. இது 3த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? இதில் ஜான் ஜபராஜ் பண்ணது பாலியல் தூண்டுதல் தான். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இன்னும் நிறைய உண்மை சம்பவங்கள் வெளியே வரும். இதை சார்ந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜான் ஜபராஜ் அப்படின்னு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நாளைக்கு சாயங்காலம் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவன் தங்கி அந்த இடத்துல இருந்து தான் மற்ற ஆப்ரேஷன்ஸு, வேலைக்கு போகிறதாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் கண்டினியூவாக வச்சுருக்கிறான். போலீஸ் அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலை. ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்கன்னா, ஏன்னா இவன் எப்படியாவது தப்பிச்சு போயிட்டானா, இவன் எந்த ஊருக்காரன், ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, வேற ஊருக்கு தப்பிச்சு போயிட்டானா இவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த இடத்துக்கு என்கொயரி பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. பட் கூப்பிட்டு போன இடத்துல என்ன நடக்குதுன்னா, இவன் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு போலீஸார் எப்படி நினச்சாங்களோ அதே மைண்டில் தான் இவனும் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். முயற்சி பண்ணும்போது தான் என்ன பண்ணியிருக்கிறான்னா, போலீஸ் டோர் கண்ணாடியை உடைச்சிருக்கிறான், மெயின் டோர் கண்ணாடியை உடைச்சிருக்கிறான். போலீஸ் வேன் மேலே பெரிய பாறைக்கல்லெல்லாம் தூக்கி போட்டு அந்த காரை அடித்து நொறுக்கிறதுக்கு பார்த்துருக்கிறான். டயரை வந்து காற்று இறக்கி விடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். ஸோ அங்கே இருக்கிற போலீஸுங்கெல்லாம் பாதுகாப்போட கன் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. மேலே வானத்தை பார்த்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க 2-3 தடவை. அதுக்கப்புறம் காரை பார்த்து 2-3 தடவை ஷூட் பண்ணிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வார்ன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கூட அவன் கேட்க மாட்டேன்றான். இவங்க கன்னால் ஷூட் பண்ணுறாங்க. யாரை? அக்யூஸ்டை நோக்கி ஷூட் பண்ணுறாங்க. எப்பயுமே போலீஸார் வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காலை நோக்கி தான் ஷூட் பண்ணுவாங்க. அதுதான் ரூல்ஸ். ஸோ அவன் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு காலில் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் அதை மீறியும் அவன் தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணதுனால முதுகில் ஷூட் பண்ணாங்க. உடனே அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான் அந்த இடத்துல. ஸோ எஸ்ஐ அன்னபூர்ணா என்ன பண்ணுறாங்க, உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு கேஎஃப்சி ஹாஸ்பிட்டலுக்கு, இந்திரா நகரில் இருக்கக்கூடிய கேஎஃப்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இவன் போகிற வழியிலேயே உயிர் இறந்துடுறான். இந்த என்கவுண்டரு இவனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே பொதுமக்கள் எல்லாருமே, உப்ளியில் இருக்கிறவங்க எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க.
இந்த போராட்டத்தில் அவங்க எங்கள் கையில் கொடுங்க, அவனை நாங்களே கொலை பண்ணுறோம், நாங்களே ஷூட் பண்ணுறோன்னு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க பொதுமக்கள் எல்லாருமே. ஸோ உடனே ஹாஸ்பிட்டலில் இந்த அக்யூஸ்டை டெத் ஆனோடனே அட்மிட் பண்ணுறாங்க. இந்த அன்னபூர்ணா அடிப்பட்டவங்களும் கையில் பேண்டேஜ் கட்டிக்கிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. இன்ஸ்பெக்டரும் பேண்டேஜ் கட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. கான்ஸ்டபிளும் அட்மிட் ஆகுறாங்க. இவங்க அட்மிட் ஆன உடனே இவனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. டிவி சேனல் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன் இந்த என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அந்த இடத்துல. பட் இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து சல்யூட் பண்ணிட்டு போகிறாங்க அந்த அன்னபூர்ணா லயன் மேடம்க்கு, லயன் இன்ஸ்பெக்டருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்கிறாங்க. பட் இங்கே ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த சந்தேகம் ஏன் எனக்கு கிளம்புது அப்படின்னா, யார் மேலேனா இன்ஸ்பெக்டர் அன்னபூர்ணி மேலே. ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் அன்னபூர்ணா மேலே ஏன் எனக்கு இந்த சந்தேகம் வந்தது காரணம்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த தருணத்தில் அவங்க முகத்தில் ஒரு சோகம் தெரியுது, ஒரு ஒரு ஏக்கம் தெரியுது, ஒரு தாபம் தெரியுது. ஏன்னா அந்த பிஞ்சு குழந்தைய அந்த இடத்துலேருந்து எடுக்கும்போது அந்த அன்னபூர்ணா மேடம் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த கோலத்தில் யார் பார்த்துருந்தாலும் கண்டம் துண்டமாக வெட்டி இருப்பாங்க. அந்த கோபம் அவங்களால பொறுத்துக்க முடியல. காரணம் என்னன்னா, இவங்களும் கணவனால் கைவிட்டப்பட்ட ஒரு சிங்கிள் பேரண்ட் மதர். சரிங்களா? இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஒரு சிங்கிள் மதரா அந்த குழந்தைய எப்படி பாதுகாத்துட்டு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் அந்த குழந்தைய பார்த்துருக்குறாங்க. அந்த குழந்தையோட அந்த கிரைம் சீனில் போய் பார்த்து அந்த குழந்தைய அந்த டாய்லெட்டுக்குள்ளேருந்து எடுக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க ரணகலமாக இருப்பாங்க ஒரு தாயா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். இவங்க ஒரு இன்ஸ்பெக்டராக வேலை செய்யலை, ஒரு தாயா வேலை செய்யலை, ஒரு கடவுளா தன்னோட வேலையை நிறைவேற்றிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் வரவேற்கப்படலாம், இல்லை சில டிபார்ட்மெண்ட்டுங்களுக்கு வரவேற்கப்படலாம், இல்லை சட்ட ரீதியாக அரசியல்வாதிகளுக்கு நிறைய பேருக்கு வரவேற்கப்படலாம். பட் சட்டங்களுக்கு இது ஏற்கப்பட்டது அல்ல. சட்டங்கள் தன் கடமையை செய்யும் சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக சட்டம் வந்து இந்த என்கவுண்டரை வந்து ஏற்றுக்காது. இந்த என்கவுண்டருக்கு முறையாக பர்மிஷன் பெற்றிருக்கணும், முறையாக அப்ரூவல் ஆயிருக்கணும். இந்த என்கவுண்டர் எதனால் செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணுன்ற டாக்குமெண்ட்டை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த வேலையை செய்கிறது யாருன்னா சிபிசிஐடி, கிரைம் பிரான்ச்சு, அப்புறமா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் கோர்ட்டுக்கு இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணோம். பட் இந்த இடத்துலையும் ஹியூமன் ரைட்ஸ் வந்து சல்யூட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா, அப்போது அந்த கேஸ் எந்த அளவுக்கு ரணகலமாக இருக்கும், அவங்க மனசு எத்தனை பேர் மனசை உலுக்கியிருக்கும் இந்த கேஸ் அப்படின்றத வந்து நம்ம எல்லாம் பார்க்க வேண்டிய ஒன்று. என்கவுண்டரில் நிறைய மர்மம் இருக்குது. இன்றைக்கி இந்த என்கவுண்டரில் ஒரு எம்ப்ளாய், ஒரு கூலி வேலை செய்கிறவனை சர்வசாதாரணமாக என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இதே என்கவுண்டர் ஒரு எம்எல்ஏ பையனோ, இல்லை ஒரு மினிஸ்டர் பையனோ, இல்லை ஒரு சிஎம் பையனையோ, இல்லை ஒரு விஐபி பையனையோ, இந்த மாதிரி யாராவது பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமையை செய்திருந்தால், இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த என்கவுண்டர் நடக்கப்பட்டிருக்கு. இந்த என்கவுண்டர் பண்ணோட நபர் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா, ரத்தம் சம்பந்தம் உள்ள உறவுகள் நான் சொல்கிறேன், அவங்க யாராவது வந்து கேஸை ஃபைல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸை வந்து கோர்ட்டு ஏற்றுக்கும். காரணம், இந்த என்கவுண்டர் பண்ண அந்த தருணத்தை சார்ந்து நிறைய விஷயங்கள் போலீஸ் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டாஸ் எல்லாம் இன்ச் பை இன்ச்சாக கோர்ட் வந்து பார்க்கப்படும். இதை சார்ந்து தான் இந்த என்கவுண்டர் பண்ணவங்களுக்கு சட்ட ரீதியான முறையில் அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்குமா, இல்லை சட்டங்கள் தன் கடமையை செய்து அவங்கள வேலையை விட்டு தூக்குமா, அது அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குமா அப்படின்றத வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கப்படணும். என்கவுண்டர் நடக்கப்பட்டாக்கா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள்ள இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கப்படணும். அது மட்டும் இல்லை, சிஐடி இதை என்கொயரி பண்ணணும், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு பதில் சொல்லணும், இன்ஸ்பெக்டர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், முறையாக அவங்கக்கிட்டேருந்து அப்ரூவலும் வாங்கியிருக்கணும். இதுக்கு உண்டான இந்த என்கொயரி எதனால் நடக்கப்பட்டது, இந்த என்கவுண்டர் எதனால் நடக்கப்பட்டது, என்ன காரணம் அப்படின்னு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டில் முழுசாக அந்த டாக்குமெண்ட்டை வந்து பர்ஃபெக்டான டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். இதுக்காக தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத வந்து கோர்ட்டுக்கிட்ட இவங்க வெளிப்படுத்தணும். கோர்ட்டு முடிவு பண்ணும் இந்த என்கவுண்டரு நியாயமானதா இல்லை பிளான் பண்ணி போலீஸார் வந்து என்கவுண்டர் பண்ணாங்களா அப்படின்னு இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒன்று.
இதில் இன்னொரு விஷயம் டவுட் என்னன்னா, கர்நாடகாவில் எந்த ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணாலும் இப்படி விலங்கு போட்டிருப்பாங்க, இதுல இருந்து ஒரு லாங் செயின் போட்டிருப்பாங்க, ஒரு 6 அடி 1 அடி தள்ளி ஒருத்தர் கை ஃபுல்லாக அந்த செயினை சுற்றி கட்டியமாக பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி காலு கீழே கூட விலங்கு போட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி கார் மேலே கல்லை தூக்கி போட்டிருக்க முடியும்? எப்படி அவரால் ஓடி இருக்க முடியும்? இவங்க காலை நோக்கி ஷூட் பண்ணாங்கன்னாங்க. காலை நோக்கி ஷூட் பண்ணியிருந்தால் அவன் விலங்கு போட்டிருக்கிறான், ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து அந்த இடத்துல எழுப்பப்படும். பட் இப்படி வச்சுக்கிங்களேன், வெளி ரீதியாக எல்லாரும் சிங்கப்பெண், லயன் பெண், இவங்க வந்து இன்ஸ்பெக்டர் பாராட்டக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக பாராட்டிட்டு இருந்தாலும் அது வேற ஒரு தருணம். ஏன்னா ஒரு பிஞ்சு குழந்தையை கற்பழிச்சிருக்கிறான், ஒரு பிஞ்சு குழந்தையை கொலை பண்ணவன், இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. இதை வந்து கண்டிப்பாக தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் இதை வந்து ப்ரீ பிளான் பண்ணி அந்த இடத்துல அந்த கிரைம் சீனை பார்த்த இந்த அன்னபூர்ணி அடுத்த செகண்டே இவங்க முடிவு பண்ணியிருக்கலாம், இவனை எப்படியாவது என்கவுண்டரில் போட்டு தள்ளிடணும், நம்ம வேலை போனால் கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இந்த மாதிரி சொறி நாய்ங்க இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணியிருக்கலாம். இல்லை தன் தாய், அந்த பெண்ணை இறந்த, அந்த குழந்தைய இறந்த தாய் கதறன கதர் எல்லாருமே பார்த்தாங்க. அந்த அளவுக்கு கதறி கதறி அழுத அந்த தாயோட வலியை இவங்க பார்த்துருக்கலாம். இல்லை இவங்களுக்கு இருக்கிற அந்த குழந்தை, நானும் ஒரு சிங்கிள் மதர், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஸோ இந்த வலி நாளைக்கு என் குழந்தைக்கு வந்திருக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பிளான் பண்ணி ஒரு போலீஸ் என்கொயரி, ஒரு போலீஸ் என்கவுண்டர் எப்படி நடக்குமோ அந்த முறையில் இந்த என்கவுண்டர் வந்து நடத்தியிருக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் அன்னபூர்ணி மேடம் தலைமையில் இந்த என்கவுண்டர் பிளான் பண்ணி நடத்தி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே நடந்தாலும் உண்மையிலே அவங்களுக்கு சல்யூட் பண்ணுறதை தவிர அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, எடுக்கவும் கூடாது அப்படின்றது தான் என்னோட ரிக்வெஸ்ட் அண்ட் வேண்டுகோள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. 2019 ஹைதராபாத்தில் ஒரு டாக்டரை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க. அங்கே ஷூட்டிங் ஆர்டர் நடக்கும் போது ஒரு ஷூட்டிங் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி எந்த அளவுக்கு போராட்டம் நடந்துச்சுன்னு நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஷூட் பண்ண அந்த குற்றவாளியை ஷூட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த போலீஸ்காரங்க எல்லாரும் சிங்க இன்ஸ்பெக்டர், சிங்கம் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாராட்டினாங்க ஹைதராபாத் ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் என்கவுண்டர் பண்ணி உலகம் ஃபுல்லாக பாராட்டி கூட அடுத்த செகண்ட் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த என்கவுண்டரை பற்றி என்கொயரி பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ண பிறகு தெரிஞ்சது இன்ஸ்பெக்டர் ப்ரீ பிளான் பண்ணி இந்த என்கவுண்டரை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இது வந்து வேணுனே இந்த என்கவுண்டரை பண்ணியிருக்கிறாங்கன்னு கிட்டத்தட்ட 10-12 பேர் மேலே இந்த என்கவுண்டரை வந்து கொலை பண்ணாங்கன்னு கொலை கேஸாக மாற்றி அவங்க எல்லார் வேலையும் பறிக்கப்பட்டது. நினச்சி பாருங்க, அவங்களோட ப்ரொமோஷன்ஸ், அவங்களோட கனவு, அவங்களோட ட்ரீம் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி சுக்கு நொறுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒரு பிஞ்சு குழந்தைய இந்த ஒரு கோலத்தில் பார்க்கும் போது யார் ரத்தம் தான் கொதிக்காத சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு கோவத்தில் தான் என்கவுண்டர் வந்து நடக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கொலை, ரேப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோதான் சட்டத்திட்டங்களை திருத்தி எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த மாதிரி சொறி நாய்ங்க யாரும் திருந்த போகிறது கிடையாது. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ரேப் அண்ட் மர்டர், கொலை நடந்துட்டு தான் இருக்குது. இதை வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தருணத்துலேயும் ஃப்ளாஷ் நியூஸாக டக்குன்னு ஒன்று வரும். ஒரு மூதாட்டியை ரேப் பண்ணிட்டாங்க, ஒரு பிஞ்சு குழந்தையை கடத்திட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க, ஒரு அம்மாவை வழியில் கடத்திட்டு போய் தோட்டத்தில் போட்டு ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த என்கவுண்டர் பண்ண அன்னபூர்ணி மேடமும் இன்ஸ்பெக்டர் கிரணும் அவங்க கூட வேலை செய்த கான்ஸ்டபிள் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பாக, ஒரு ஆதரவாக அவங்க டிபார்ட்மெண்ட் சார்ந்தும் இருக்குது, பொதுமக்கள் சார்பாகவும் இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய அதிகாரிகளாம் வந்து இவங்களை பார்த்துட்டு பாராட்டிட்டு போகிறாங்க. நாம் பார்க்க வேண்டியது இதில் ஒன்று என்ன, ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பெண்ணுக்கு எல்லாருமே வரவேற்பு கொடுப்பாங்க. ஸோ மக்களே, நீங்கள் தயவு செய்து உங்களோட கமெண்ட்டை வந்து இந்த கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த அன்னபூர்ணி மேடம் என்கவுண்டர் பண்ணது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RK வித் ரெட் எக்ஸ் மீடியா.